தேர்தல் நெருங்கிருச்சு. 2 மிகப்பெரிய கட்சிகளும் தேர்தல் அறிக்கைகளை வெளியிட ஆரம்பிச்சுட்டாங்க. இது எல்லாமே திட்டங்கள் கிடையாது மக்களே, உங்களுக்கான ட்ராப் அப்படிங்கறத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக ரூபாய் 2000 வழங்கப்படும். பொங்கல் பரிசாக 3000 ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆணை பிறப்பித்திருக்கிறார். எதிர்கட்சி நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா மகளிருக்கு மாதம் 2000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்றாங்க. ஆளும் கட்சி இத்தனை வருஷமா கொடுக்காம இருந்த பொங்கல் பரிசு தொகையை இந்த வருஷம் 3000 ரூபாயா கொடுக்குறாங்க. இந்த 2000 ரூபாய் 3000 ரூபாய் நம்ம பார்த்துட்டு எல்லாத்தையும் மறந்து கைத்தட்டி வரவேற்கிறோம். எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான ஒரு செயல். ரூபாய் 2000 வழங்கப்படும். இத்தொகை குடும்பத்தின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். நான் ஒரு விஷயம் கேட்கிறேன் மக்களே, நான் ஒரு 2000 ரூபாய் உங்களுக்கு தரேன். எனக்கு 5 வருஷம் வேணாம், 1 வருஷம் வேணாம், ஜஸ்ட் ஒரே 1 மாசம் நான் உங்க வீட்டுக்குள்ள வருவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். நீங்க சாப்பிடுற சாப்பாடை புடுங்குவேன், அந்த சாப்பாட்டுல மண்ணலி போடுவேன், நீங்க சம்பாதிக்கிற வருமானத்தை நான் அப்படியே புடிங்குவேன் அப்படின்னு ஒரு தனி மனிதன் நம்ம முன்னாடி நின்று சொன்னா நமக்கு எவ்வளவு கோபம் வரும். வரணும். அப்படி வரலன்னா அது இன்னும் கிரிட்டிக்கல். அப்படி ஒரு தனி மனிதன் நம்மளை பார்த்து சொல்லும் போது வரக்கூடிய கோபம் இந்த அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் நமக்கு காலங்காலமாக பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏன் கோபம் வரமாட்டேங்குது? அப்படி கோபம் வராத முட்டாள் நாய்களாக தான் நம்ம இருக்கோம். இந்த வார்த்தைக்கு மன்னிக்கிற மக்களை, நான் உங்களை கோபப்படுத்துறதுக்காக உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக இந்த வார்த்தையை நான் சொல்லலை. ஒரு நாயை நம்ம போட்டு அடிக்கிறோம், துன்புறுத்துறோம், காயப்படுத்துவோம். நம்ம என்ன பண்ணாலும் அந்த நாய்க்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் போட்டோம்னா அந்த நாய் எல்லாத்தையும் மறந்துட்டு வாழாடி நம்ம பின்னாடியே வந்துடும். அப்படிப்பட்ட பிஸ்கட் பாக்கெட்டை தான் இன்னைக்கு அரசியல்வாதிகளோட தேர்தல் அறிக்கைகள் இருக்கு. அந்த முட்டாள் நாய்களாகத்தான் அரசியல்வாதிகள் மக்களை பார்க்குறாங்க. நான் மக்களை திட்டலை. ஒரு அரசியல்வாதி நம்மளை முட்டாளாக்க வச்சுட்டு இருக்கான், அவன் முட்டாள் ஆக்குறான் அப்படின்னு தெரிஞ்சு முட்டாளாக இருக்கக்கூடிய மக்களை நான் திட்டலை. தொடர்ந்து மக்களை முட்டாளாக்குன்ற நோக்கத்தோட செயல்படக்கூடிய அரசியல்வாதிகளை தான் நம்ம இந்த வீடியோவில் திட்டப்போகிறோம். அது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ இங்கே ஸ்கிப் பண்ணிடலாம். உங்களுக்கும் கோபம் வரும் மக்களை. இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது கண்டிப்பா நீங்களும் கோபப்படுவீங்க. இந்த அரசியல்வாதிகளோட தேர்தல் அறிக்கைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன, அந்த விளையாட்டு என்ன, அந்த சின்ன புத்தி என்ன, நம்ம நினைக்கக்கூடிய தேர்தல் அறிக்கைக்கும் அவங்க அறிவிக்கக்கூடிய தேர்தல் அறிக்கைக்கும் இடையே உள்ள இடைவெளி என்ன அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அந்த உண்மையை தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் கொஸ்டின் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். இந்த 2000 ரூபாய்க்கும் 3000 ரூபாய்க்கும் இலவசங்களுக்கும் கவர்ச்சிகரமான திட்டங்களுக்குமாக வாக்கு அளிச்சு அடுத்த 5 வருஷத்துக்கு உங்க வாழ்க்கைக்கு நீங்க என்ன பண்ணிட போறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. 2 நாட்களுக்கு முன்னாடி அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு. அதிக காளைகளை அடக்கி முன்னுரிமை அடிப்படையில கால்நடை பராமரிப்பு துறையில உரிய அரசு பணியிடங்களுக்கு பணியமர்த்தி வழிவகை செய்யப்படும். அதிக காளைகளை அடக்கக்கூடிய வீரர்களுக்கு கால்நடை பராமரிப்பு துறையில் முன்னுரிமை அடிப்படையில் வேலை வழங்கப்படும், அரசு வேலை வழங்கப்படும் அப்படின்னு. இதை கேட்டு அங்க இருக்கவங்கலாம் கைத்தட்டி கொண்டாடுறாங்க. பாவம், மனிதர்களுக்கு மறதி வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வாக்காளர்களுக்கு மறதி தான் மிகப்பெரிய சாபமே. 5 வருஷமா அரசியல்வாதிகள் நமக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, நம்ம எவ்வளோ அடுக்குமுறை பண்ணியிருக்காங்க, நம்ம எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்காங்க, நம்மளை பொருளாதார எந்த அளவுக்கு ஒடுக்கி வச்சிருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம மறந்துட்டு தான் வாக்களிக்க போறோம். அப்ப இந்த மறதி நமக்கு சாபம் தானே. மு க ஸ்டாலின் அவர்கள் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல காளையர்கள் அதிக காளைகளை பிரிவுக்கு அரசு வேலை அப்படின்னு அறிவிச்சது வெறும் அறிவிப்பு மட்டும்தான். அது அரசாணை கிடையாது. ஒரு திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் அதுக்கு அரசாணை வெளியிட வேண்டும். அங்க இருக்க யாருமே இதற்கான அரசாணை என்னைக்கு வெளியிடப்படும் அப்படின்னு கேட்கல. நீங்க வாய் மொழியில ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டீங்க, அதற்கான அரசாணையை எப்போது வெளியிடுவீங்க அப்படின்னு கேட்கல. அரசாணை வெளியிட்டாதான் அது நடைமுறை சாத்தியமாகும். ஒன்று. இன்னொன்று, அங்க இருக்கக்கூடிய காளையர்களும் காளையை வளர்க்கக்கூடிய குடும்பத்திலும் ஒரு விஷயத்தை மறந்துட்டாங்க. 2021 தேர்தலில் திமுகவோட தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டாங்க. அந்த தேர்தல் அறிக்கையில் 373வது நம்பர்ல காளைகள் வளர்க்கக்கூடிய அனைவருக்கும் மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. இன்னைய வரைக்கும் அது யாருக்கும் கொடுக்கப்படலை. 2023 காலகட்டத்தில் அதற்கான கணக்கெடுப்பு நடக்கப்பட்டுச்சு. அந்த கணக்கெடுப்பு எடுத்து முடிச்சு அந்த பேப்பர்லாம் மூட்டை கட்டி ஓரமா தூக்கி வச்சுட்டாங்க. ஈவன் அது இருக்கான்னு கூட அவங்களுக்கே தெரியாது. இப்படி ஒவ்வொரு முறையும் நமக்கான தேர்தல் வாக்குறுதின்னு ஒன்று கொடுக்குறாங்க, அதை செய்ய மாட்டுறாங்க, அதை நம்ம மறந்துடுறோம். ஆனால் தேர்தல் வரும்போது ஒரு கவர்ச்சிகரமான ஒரு திட்டத்தை அறிவிச்சுட்டா நம்ம எல்லாத்தையும் மறந்து அவங்களுக்கு போய் வாக்களிச்சிடுறோம். அங்க இருக்க ஒருத்தர் கூடவா ஞாபகம் இருக்காது, எங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, காளை வளர்க்கும் குடும்பத்தினருக்கு மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுப்பேன்னு சொன்னீங்களே, ஏன் கொடுக்க அப்படின்னு யாராச்சும் ஒரு நாள் கேள்வி கேட்டீங்களா? அலங்காநல்லூர் பகுதியில் கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் அப்படின்னு ஒரு அரங்கம் கட்டியிருக்காங்க. 2022 மதுரை சுற்றுப்பயணத்தின் போது மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சாரு. அதை கட்டி முடிச்சுட்டாங்க. 63 கோடி ரூபாய் செலவில் அதை கட்டியிருக்காங்க. அதை யாரும் கேட்கல. அதை யாரும் கண்டிப்பாக அங்கே அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு போராட்டம் பண்ணலை.
அந்த 63 கோடி ரூபாய் கூட சில கோடிகள் சேர்த்திருந்தா இந்த காலை வளர்க்கும் குடும்பத்திற்கு மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகையை கொடுத்திருக்க முடியும். ஒரு தனி மனிதனோட பொருளாதாரத்தை உயர்த்தினால் ஒரு நாட்டோட பொருளாதாரம் உயரும், ஒரு மாநிலத்தோட பொருளாதாரம் உயரும். இதுதான் இயற்கையின் விதி. ஆனால் ஒரு தனி மனித பொருளாதாரம் உயர்ந்துருச்சு அப்படின்னா அவனை இலவசங்களை காட்டியோ அவனுக்கு கவர்ச்சிகரமான திட்டங்களை காட்டியோ ஏமாற்ற முடியாது. இப்போ இந்த ஏறு தழுவுதல் அரங்கம் கட்டாம அந்த தொகையை எடுத்து காலைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன பலன்? ஒரு பலனும் இல்லை. ஆனால் நம்ம அதை பண்ணாம ஒரு ஏறு தழுத ஒரு பில்டிங் வெறும் கட்டடத்தை கட்டி வச்சு அதுக்கு என் அப்பன் பேரு, என் பாட்டன் பேரு, என் தாத்தன் பேரு வச்சு என்னோட குடும்பத்தோட புகழை நான் உயர்த்திக்க முடியும். தேர்தல் வரும்போது மக்களுக்கு இந்த அரசு வேலை அப்படின்ற மாதிரியான ஒரு கவர்ச்சிகரமான திட்டங்களை கொடுத்தா மக்கள் அதை மறந்துடுவாங்க. கடந்த 4 வருஷமா காலை அடக்கக்கூடிய வீரர்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு அரசு வேலை வேணும்னு. அப்பெல்லாம் செவிமடுக்காத மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் இப்ப மட்டும் எப்படி செவிமடுத்தார்? ஏன் யோசிக்கல? ஏன் மக்கள் யோசிக்கிற தன்மையை இழந்துட்டாங்க? அப்படிங்கிறதான் என்னுடைய மிகப்பெரிய வருத்தமாக இருக்கு. அதே மாதிரிதான் இந்த பொங்கல் பரிசு தொகையும் கடந்த 2 வருடங்களாக கொடுக்காத ஒரு பரிசு தொகை தேர்தல் வரும்போது 1000 இல்லை, 2000 இல்லை, 3000 கொடுக்க முடியுது. அப்படின்னா ஏன் போன வருடம் கொடுக்க முடியல? போன வருடம் கேட்கும்போது நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குன்னு கொடுக்க முடியாமல் இருந்துச்சு. இந்த ஒரு வருடத்தில் தமிழகத்தோட நிதி நிலைமை எந்த அளவுக்கு உயர்ந்துருச்சு? டேட்டா பேஸ் கொடுங்க, நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு ஏன் எந்த மக்களும் கேள்வி கேட்கறதில்லை. ஆளுங்கட்சிக்கு வருவோம். அதற்கு முன்னாடி எதிர்கட்சி அவங்க அடுத்த 5 வருஷம் நம்மளை ஏமாத்துறதுக்காக தயாராகிட்டு இருக்காங்க. அதற்கு முன்னோட்டமாக ஒரு தேர்தல் அறிக்கையின் ஃபர்ஸ்ட் பேஸ்ன்னு எடுத்துக்கலாம், இல்லை அவங்க தேர்தல் அறிக்கையுடைய முன்னோட்டம் எடுத்துக்கலாம், இல்லை முதல்கட்ட தேர்தல் அறிக்கைன்னு கூட எடுத்துக்கலாம். அந்த அறிக்கைகளை ஓவரலாக சொல்கிறேன். ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக ரூபாய் 2000 வழங்கப்படும். குலவிளக்கு திட்டம் மகளிருக்கு 2000 ரூபாய். அதாவது அதிமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டா குலவிளக்கு திட்டம்ன்ற அடிப்படையில் மாதம் 1000 ரூபாய் பெண்களுக்கு ஊக்கத்தொகையாகவோ அல்லது உதவித்தொகையாக வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. ஏற்கனவே தமிழ்நாட்டில் 2021 வரைக்கும் இருந்த மொத்த கடன் தொகை 4,56,00,000 கோடி. அப்படி 4.56 லட்சம் கோடி கடந்த 70 வருடங்களாக இருந்தது. ஆனால் 2021 26 இந்த 5 வருடம் மட்டுமே தமிழகத்தோட கடன் 5 லட்சம் கோடி. மொத்தம் 2026 இன்னைய வரைக்கும் தமிழ்நாட்டோட கடன் மதிப்பு 9.56 லட்சம் கோடி. 2021 திமுக ஆட்சிக்கு வந்தப்ப வெறும் 4.5 லட்சம் கோடியாக கடன் இருந்தப்பயே மாதம் 1000 ரூபாய் அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை கொடுக்க முடியல. 2 வருடம் காலதாமதமாக்கி தேர்தல் வாக்குறுதியில் அனைத்து மகளிருக்கும் ஊக்கத்தொகை அப்படின்ற ஒரு விஷயம் 2 வருடம் கழித்து 2023 தகுதியுள்ள மகளிருக்கு ஊக்கத்தொகை அப்படின்னு மாறிடுச்சு. அது எப்படி அனைத்து மகளிலிருந்து தகுதி வாய்ந்த மகளிருக்கா மாறிடுச்சு அப்படின்னு யாரும் கேள்வி கேட்க மறந்துட்டோம். இப்ப திரும்ப தேர்தல் வரவும் அந்த தகுதியுள்ள மகளிர் அனைத்து மகளிரா மாறி அனைத்து மகளிருக்கும் ஊக்கத்தொகை உரிமை தொகை அப்படின்ற திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இன்னும் எத்தனை பேருக்கு அந்த 1000 ரூபாய் மாதம் சென்றடையுது அப்படிங்கிறது தெரியாது. என் வீட்டில் யாருக்கும் வரதில்லை, உங்க வீட்டில் யாருக்காச்சும் வருதா இல்லையாங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. திமுக ஆட்சியில் இந்த திட்டத்தை செயல்படுத்த சாத்தியமே கிடையாது, அதுக்கு நிதி கிடையாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொல்லியிருக்காரு. நிச்சயமாக நிறைவேற்ற முடியாது என்றுதான் நான் கருதுகிறோம். மாதந்தோறும் 1000 ரூபாய் 2 கோடியே 15 லட்சம் குடும்பம் இருக்குது. அவ்வளவு பேர் கொடுக்க முடியுங்களா? எவ்வளவு ரூபாய் வேணும்? ஒரு 1000 ரூபாயை ஒரு 5 வருஷத்துக்கு மாசம் அனைத்து மகளிருக்கும் கொடுக்க முடியாது, அதற்கான நிதிநிலை நம்ம தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்களே நாங்க 2000 நாங்க ஆட்சிக்கு வந்தா 2000 கொடுப்போம்னு சொல்றாரு. அன்னைக்கு தமிழகத்தோட கடன் மதிப்பு 4.5 லட்சம் கோடி, இன்னைக்கு தமிழோட கடன் மதிப்பு 9.5 லட்சம் கோடி. இப்படி இருக்கும் பொழுது எப்படி இந்த 2000 திட்டத்தை சாத்தியமாக்குவீங்க? இதற்கான சோர்ஸ் என்ன அப்படிங்கிறத மக்கள் யாருமே கேள்வி கேட்க அந்த அறிவிப்பு வந்தனை கைத்தட்டி வரவேற்கிறாங்க. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க மக்களே, இந்த மாதிரி இலவசங்கள் தொடர்ந்து அரசியல்வாதிகள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்க கடன் வாங்கிட்டே இருப்பாங்க. தமிழ்நாட்டோட கடன் அதிகமாக தமிழ்நாட்டோட பணத்தோட பணவீக்கம் அதிகமாகிட்டே போதும். அதற்கு யாரு தண்டம் கட்டணும் அப்படின்னா நம்ம தான் கட்டணும். எந்த அரசியல்வாதியும் அவன் பாக்கெட்ல எடுத்து கொடுக்க மாட்டான், அவன் அப்பாவோட சொத்தை எடுத்து கொடுக்க மாட்டான். நீங்க தான் கட்டணும். உங்களுக்கான விலைவாசி உயரும், வரிகள் உயரும். உங்கள்கிட்ட இருந்துதான் அந்த காசை திரும்ப புடுங்கப்படும். அப்படிங்கிறத ஏன் மக்கள் யோசிக்க மறந்துட்டாங்க அப்படிங்கிறதான் என்னுடைய மிகப்பெரிய கேள்வி. ஆண்களுக்கும் மகளிருக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம், இலவச பேருந்து, பெண்களுக்கு இலவச பேருந்து அப்படின்ற ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டுச்சு. அதை நான் ஆமோதிக்கிறேன். நிறைய
நடுத்தர வர்க்கத்து பெண்களாக இருக்கட்டும், இல்லை பிற்படுத்தப்பட்ட ரொம்ப ஏழ்மையாக கூடிய பெண்களுக்கும் பணிக்கு சென்று வரும்போது அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 10 ரூபா மிச்சம் பண்ணுறது, ஒரு மாதத்துக்கு 300 ரூபா, ஒரு வருஷத்துக்கு 3000 சம்திங் போகும்போது அது அவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு குறைஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்றதுல எந்தமான மாற்று கருத்துமே கிடையாது. அதை நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா இலவசங்களை ஏற்றே பழகிட்டோம்ல, இதில் ஒரு பிரயோஜனமான ஒரு இலவசங்கள் இருக்கும்போது அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் ஆண்களுக்கு இலவச பேருந்து எதுக்கு? எனக்கு தெரியல மக்களே, நீங்க தெரிஞ்ச கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆண்களுக்கு இலவச பேருந்து எதுக்கு? நான் ஒயின் ஷாப்ல கொண்டு போய் காசு கொடுக்குறேன், அந்த காசு இப்படி சுத்தி வந்து எனக்கு இலவசம் வரக்கூடாது அப்படின்னு தற்குறித்தனமா எவனாச்சும் கீழே கமெண்ட் பண்ணக்கூடாது. சாரி மக்களே, பண்ணாதீங்க. ஆண்களுக்கு இலவச பேருந்து எதுக்கு? சரியான காரணம் சொல்லுங்க. மாற்றுத்திறனாளிக்கு இலவச பேருந்து நான் ஏத்துக்கிறேன், பெண்களுக்கு இலவச பேருந்து நான் ஏத்துக்கிறேன். ஆண்களுக்கு எதற்காக இலவச பேருந்து? யாரு கேட்டா? போக்குவரத்து தொழிலாளர்கள் அவங்களுக்கு ஓய்வூதிய உயர்வு கொடுக்கல, எங்களுக்கு ஓய்வூதியமே கொடுக்கல, பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. போராட்டம் பண்ணி ரோட்ல உட்காந்து இறங்கி அதற்கு பிறகு ஒரு ஓய்வூதிய திட்டம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அதுலேயும் இன்னும் பல பேர் வந்து திருப்திகரமாக இல்லை. நீங்க போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்றதுக்காக நாங்கள் முன்னெடுப்போம், அதற்கு சம்பந்தமான ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த போக்குவரத்து ஊழியர்களோட குடும்பங்கள் சந்தோஷப்படும், அந்த குடும்பங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஆண்களுக்கு எதுக்கு இலவச பேருந்து? ஆண்களோட பொருளாதாரத்தை உயர்த்ததுக்கு நாங்கள் வழி பண்ணுவோம்னு சொல்லுங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம், அதற்கு நாங்கள் முன்மொழிகிறோம், அதற்கு நாங்கள் துணை நிற்கிறோம். ஆனால் ஆண்களுக்கு எதுக்கு இலவச பேருந்து? ஆண்கள் ஒரு ஆணோட பொருளாதாரத்தை உயர்த்தினா அந்த குடும்பத்தோட பொருளாதாரம் உயரும். ஒரு ஆணுக்கு பொருளாதார அறிவை கொடுப்போன்னு சொல்லுங்க, ஒரு ஆணுக்கு பொருளாதார உயர்வை கொடுப்போன்னு சொல்லுங்க. ஒரு ஆணை சோம்பரித்தனம் ஆக்குறதுக்கு அவனுக்கு இலவசமா பேருந்து கொடுப்போன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயமான ஒரு தேர்தல் அறிக்கையா இருக்க முடியும்? ஏன் இதை மக்கள் யோசிக்க மாட்டேங்கிறாங்க? அனைவருக்கும் வீடு அம்மா இல்ல திட்டம். அம்மா இல்ல திட்டம், ஏழை இல்லாத வீடுகளுக்கு வீடு கட்டி தரப்படும். நிலமும் இல்லாத ஏழைகளுக்கு அரசே சொந்தமாக நிலம் வாங்கி காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். ஏழைகள் இருக்காங்க, அவங்களுக்கான வீடு கட்டி கொடுக்கப்படும் திட்டம், நியாயமான திட்டம், நான் ஏத்துக்கிறேன். என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, 1985 இந்திரா ஆவாஸ் யோஜனா அப்படின்னு ஒரு திட்டம், ஏழைகளுக்கு வீடு இல்லாத ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு திட்டம். 2015 பிரதான் மந்திரி யோஜனா, ஏழை இல்லாத வீடுகளுக்கு வீடு இல்லாத ஏழைகளுக்கு வீடு கட்டி தரப்படும் ஒரு திட்டம். 2024 கலைஞர் கனவு இல்லம், ஏழை இல்லாத வீடு இல்லாத ஏழைகளுக்கு வீடு கட்டி தரப்படும். இப்ப 2027 அம்மா இல்ல திட்டம், வீடு இல்லாத ஏழைகளுக்கு வீடு கட்டி தரப்படும். அதுல கொஞ்சம் பிளஸ், அதுவுமே இடமே இல்லாத ஏழைகளுக்கு நாங்களே இடம் வாங்கி வீடு கட்டி கொடுப்போம். ஓகே, ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுங்க, அவங்களுடைய வாழ்வாதாரம் உயரட்டும், நல்ல விஷயம், ஏத்துக்கிறோம். ஆனா எனக்கு என்னன்னா, கடந்த 56 வருடமா ஏழைகளுக்கு வீடு கட்டித்தரும் திட்டம், ஏழைகளுக்கு வீடு கட்டித்தரும் திட்டம்னு பேர்கள் மாறினாலும் திட்டங்கள் அப்படியே செயல்பாட்டு தான் இருக்கு. 56 வருஷமா நீங்க எத்தனை ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க? 56 வருஷமா எதற்காக இன்னும் தமிழ்நாட்டில் ஏழைகளோட எண்ணிக்கை குறையாம இருக்கு? ஏன் இன்னும் ஏழைகள் வீடு இல்லாம இருக்காங்க? 56 வருஷமா திட்டங்கள் இருக்கு. அப்படி நீங்க எத்தனை பேருக்கு இந்த வீடுகள் கட்டி கொடுத்துருக்கீங்க? அப்ப எல்லாருக்கும் கட்டி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த திட்டம் ஏமாத்துறதுக்கா, வெறும் கவர்ச்சிக்காகவா? இல்ல இன்னும் நிறைய ஏழைகள் இருக்காங்க, அவங்களுக்கு சொந்தமா வீடு கட்டி தரணும்னா 56 வருஷமா எல்லா ஆட்சியும் 56 வருஷமா திமுக மாறி 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 தான் தமிழகத்தை ஆட்சி பண்ணிட்டு இருக்கு, வேற எந்த கட்சியும் ஆட்சி பண்ணல. அப்ப நீங்க எந்த ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு ஏழைகளை வீடு கட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க? அப்படி தொடர்ந்து ஏழைகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கீங்களா? இல்ல இருந்த ஏழைகள் எல்லாத்துக்கும் நாங்கள் வீடு கட்டி கொடுத்துட்டோம், இப்ப புதுசா ஏழைகள் வந்துட்டாங்க, இப்ப அவங்களுக்கு வீடு கட்டி தரப்போறோம் அப்படிங்கிறது உங்க ஆட்சியோட சாதனையா? எப்படி ஏழைகள் புதுசா உருவாகிட்டே வராங்களா? அப்படி ஏழைகள் புதுசா உருவாகிட்டே வந்துட்டு தான் நீங்க என்ன மயிர ஆட்சியை பண்றீங்க அப்படின்னு ஏன் பொதுமக்கள் கேள்வி கேட்க மறக்கிறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. 100 நாட்கள் வேலை வாய்ப்பு திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும். கிராமப்புற வேலைகள் திட்டம் 100 நாட்கள்லேருந்து 120 நாட்கள் சில இடங்கள் கடைபிடிக்கப்படுது, அது 150 நாட்களாக நாங்கள் உயர்த்தி கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிராமப்புற வேலைகள் திட்டம், அதாவது 100 நாள் வேலை திட்டம், இது வந்து நான் அண்ணன் சீமான் வழியில் இதை நான் முழுமையாக எதிர்ப்பேன். அண்ணன் சொல்லுவார், அங்கே போய் என்ன வேலை பார்க்குறாங்களா, பல்லாங்குழி விளையாடுறாங்க, சீட்டு விளையாடுறாங்க, ஏதோ ஒன்று விளையாடுறாங்க, ஒன்றும் வேலை நடக்கமா இல்லை. 100 நாள் வேலை திட்டங்கள் கொண்டு வந்த இத்தனை வருட காலத்தில் முறையாக ஏரிகளோ குளங்களோ ஆறுகளோ பராமரிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு தூர்வாரப்பட்டிருந்தா இன்னைக்கு
நீர் பிரச்சனைகளே நம்ம ஊரில் இருந்திருக்காது. அதுமாதிரி எங்கேயுமே முழுமையாக அதற்கான வேலைகள் நடைபெறது இல்லை. எல்லாம் போய் உட்காந்து விளாண்டுட்டு பல்லாங்குழி விளாண்டுட்டு ஊருக்கதை பேசிட்டு வராங்க. அந்த திட்டத்தை நான் முழுமையாக எதிர்க்கிறேன். அண்ணன் சீமான் வழிகளில் அந்த திட்டத்தை 100 நாள்லேருந்து 150 நாளாக உயர்த்தப்படாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்க வாழ்வாதாரத்தில் ஏதோ ஒரு சதவீதம் கூட வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதுவும் முறையாக செயல்படுத்தப்பட்டால். அதுக்குள்ளேயும் பல அரசியல் இருக்குது. அதை பேசினா நம்ம டைவராக போயிடுவோம். அதை இன்னொரு வீடியோக்களில் நம்ம அதை பதிவு பண்ணுவோம். 5 அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம். அம்மா 2 வீலர்ஸ் திட்டம். இந்த 2 வீலர் திட்டம்ங்கிறது இன்னைக்கு வந்து புதுசு கிடையாது. 2016 ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்போ அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இந்த திட்டமும் இடம்பெற்றிருந்துச்சு. அதன் பிறகு அவங்க மறைஞ்சிட்டாங்க. 2018 நரேந்திர மோடி தமிழகத்துக்கு வந்து இந்த அம்மா 2 வீலர் திட்டத்தை துவக்கி வைத்தார். அன்னைக்கு வருடத்திற்கு 1 லட்சம் பெண்களுக்கு இந்த 2 வீலர் திட்டம் அமல்படுத்தப்பட்டுச்சு. மொத்த 2 வீலரோட விலையிலிருந்து 50% மானியம் கொடுக்கப்பட்டுச்சு. அதே திட்டத்தை நீங்கள் தூசி தட்டி திரும்ப எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க கொடுத்தது 5 லட்சம் பெண்களுக்கு 25,000 ரூபாய் மானியத்தில் 2 வீலர் வழங்கப்படும் அப்படின்னு. அதாவது மொத்த மதிப்பு எவ்வளவாக இருந்தாலும் அரசு வெறும் 25,000 ரூபா கொடுக்கும். அதை வச்சு நீங்கள் 2 வீலர் வாங்கிக்கணும். மொத்தம் 5 லட்சம் மகளிருக்கு. இந்த 5 லட்சம் மகளிர் அப்படிங்கிறது வருடத்திற்கா இல்லை 5 வருஷத்துக்கு மொத்தமாவா அப்படிங்கிறது இந்த அறிக்கையில் தெளிவாக இல்லை. மேபி மொத்தமாக தேர்தல் அறிக்கை வரும்போது அதில் தெளிவாக இருக்கலாம் அப்படின்னு. அந்த 2 வீலர் வழங்குகிற திட்டம்லாம் எனக்கு பர்சனலாக ஈடுபாடே கிடையாது. தமிழகத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 18லேருந்து 40 வயது வரக்கூடிய இந்த 2 வீலர் ஓட்டக்கூடிய ஏஜ், நான் அந்த கணக்கை மட்டும் எடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மொத்த மகளிரோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 கோடி பேர். அந்த 1.5 கோடி பேரில் ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் இல்லை லோவர் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 85 லட்சம் பெண்கள் இருக்காங்க. இந்த 85 லட்சம் பெண்களுக்கு நீங்கள் வருடத்துக்கு 5 லட்சம் பெண்களுக்கு மானியம் அடிப்படையில் ஒரு 2 வீலர் வழங்க கோர்றீங்க, அனுமதி கொடுக்குறீங்க, இல்லை இலவசமாக கொடுக்குறீங்க, அந்த மானியம் கொடுக்குறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட 5 வருஷத்துக்கு 25 லட்சம் பேர். அப்போ மீதி 50-60 லட்சம் பேர் எங்கே போவாங்க? அவங்களுக்கான திட்டம் என்ன? இது எப்படி, இதை எந்த டேட்டா பேஸில் நீங்கள் பிரிக்க போகிறீங்க அப்படின்ற பல கேள்விகள் இருக்குது. இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருங்காலம், அதாவது 2027 எப்படியே ஆட்சி அமைச்சிடும் அப்படின்ற நம்பிக்கையோட அந்த ஆட்சி அமைக்கிறதுக்கான தேர்தல் அறிக்கைகள் இதெல்லாம் வெளியிட்டிருக்காருல, அவர் வெளியிட்ட இந்த 5 தேர்தல் முதல்கட்ட ஒரு முன்னோட்ட அறிக்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 5மே இலவசம் அல்லது கவர்ச்சிகரமான திட்டம், இல்லை மக்களை கவரக்கூடிய திட்டம். ஆக மொத்தம் மக்களை முட்டாளாக்கக்கூடிய திட்டத்தை மட்டும்தான் தேர்தல் அறிக்கையில் முதல்கட்ட தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டிருக்காங்க. இதை வெளியிட்டோன்னே திமுக வர கோச்சிக்கிறாங்க, எங்களுடைய திட்டத்தை வந்து அவங்க காப்பி அடிச்சுட்டாங்க அப்படின்னு. நீங்களும் மக்களை முட்டாள தான் வச்சுருந்தீங்க, அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. அதே திட்டத்தை தான் அவங்களும் எடுத்துக்கிறாங்க. ஈவன் நீங்கள் உங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு நிறையா இருக்கலாம், இந்த 2 கட்சிக்கும் நிறைய முரண்கள் இருக்கலாம். ஆனால் மக்களை முட்டாளாக்கணும் அப்படின்னு வந்துட்டு இந்த 2 கட்சிக்குமே எந்த விதமான முரண்களும் இருக்காது, பாகுபாடும் இருக்காது. 2 பேரும் அண்ணன் தம்பியாக ஒன்றா இருப்பாங்க. மக்களை முட்டாளாக்குறதுல திரும்ப நம்ம திமுகவுக்கு வரும். இத்தனை வருஷமாக, அதாவது 2021 ஆட்சி அமைச்ச பிறகு 2026 கிட்டத்தட்ட 5 வருடங்கள் முடிஞ்சிருச்சு. இத்தனை வருஷமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கலை. ஆனால் இந்த வருஷம் லேப்டாப் வழங்கியிருக்காங்க. ஏன் வழங்கியிருக்காங்க? எலெக்ஷன் வருது இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஓட்டு போடணும்ல, அதனால் லேப்டாப் வழங்கியிருக்காங்க. அந்த லேப்டாப்பில் மொத்தம் 20 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படும்ன்ற அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. முதல் கட்டமாக 10 லட்சம் பேர் பிப்ரவரி மாதத்துக்குள்ளே கொடுத்து முடிச்சிருவோம். அடுத்து 2ஆம் கட்டமாக அதன் பிறகு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகுலாம் கொடுக்க மாட்டாங்க. மொத்தமே 20 லட்சம் பேருக்கு அறிவிப்பு, வெத்து அறிவிப்பு. ஆனால் 10 லட்சம் பேருக்கு மட்டும் கொடுப்பாங்க. கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிப்ரவரி வந்துருச்சு, வரப்போது இன்னும் எத்தனை பேர் கொடுத்துருக்காங்கன்ற டேட்டா இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஆனால் 2021 தேர்தல் அறிக்கையில் +2 காலேஜ் மாணவர்களுக்கு லேப்டாப்புக்கு பதிலாக டேப்லெட் வழங்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருந்தாங்க. இப்போ எதுக்கு நீங்கள் லேப்டாப்பை ஒதுக்கிட்டு டேப்லெட் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டப்ப நம்ம மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சொன்னது, டேப்லெட் வந்து சீக்கிரத்தில் உடையாது, ரொம்ப மலிவானது, அதை பயன்படுத்த எளிதானது அப்படின்னு சொன்னார். அப்போ ரொம்ப விலை மலிவானதாக இருக்குது, பயன்படுத்த எளிதானதாக இருக்குது. அப்போ நீங்கள் திரும்ப டேப்லெட்டே கொடுத்துருக்காங்க. நீங்கள் லேப்டாப் கொடுத்து 20 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுக்குற இடத்துல +2 மாணவர்களுக்கும் சேர்த்து டேப்லெட்டாகவே கொடுத்துருக்கலாமே. அந்த தொகையில் நீங்கள் இன்னும் இந்த விஷனை எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு யாரும் கேள்வி கேட்கல.
கடந்த 4 வருட காலமாக காலேஜ் படித்த மாணவர்களுக்கு இந்த லேப்டாப் டேப்லெட்னு எந்த கருமமுமே கொடுக்கல. அப்போ அந்த 4 வருடங்கள் தமிழகத்தில் ஒரு வருடத்துக்கு 25 லட்சம் பேர் சராசரியாக யூஜி மட்டுமே பாஸ் பண்ணி வெளியே போகிறாங்க. அப்போ இந்த 4 வருடங்களில் கிட்டத்தட்ட 1 கோடி பேர். அந்த 1 கோடி பேர் மாணவர்களுக்கு எதனால் இந்த திட்டம் கொடுக்கப்படலை? அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? அவங்களுக்கு ஓட்டு போடலையா? அவங்க தமிழ்நாட்டில் இல்லையா? தமிழகத்தில் தமிழ்நாடோட அரசு பள்ளியிலையோ இல்லை அரசு உதவி பெறும் பள்ளியிலையோ அரசு உதவி பெறும் கல்லூரிலையோ படிக்கலையா? அவங்க தமிழ்நாட்டில் வரி கொடுக்கலையா? எதற்காக அந்த 4 வருடம் படித்த இதற்கு முன் 2021 25 வரைக்கும் படித்த பேட்சில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதற்காக லேப்டாப் வழங்கலை? இந்த வருடம் மட்டும் கொடுத்தீங்கன்னா அது பாரபட்சமாக இல்லையா? நாங்கள் என்ன பாவம் பண்ணோம் அப்படின்னு அந்த 4 வருஷம் படித்த மாணவர்கள் கேள்வி கேட்கல. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, ஏன் கேள்வி கேட்கல அப்படின்னு. அது மட்டும் கிடையாது, இப்ப 20 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழகத்தில் மொத்தமா கவர்மெண்ட் கல்லூரியாக இருக்கட்டும், கவர்மெண்டோட உதவி பெறக்கூடிய எய்டட் கல்லூரியாக இருக்கட்டும், இல்லை செல்ஃப் ஃபினான்ஷியல் கல்லூரியாக இருக்கட்டும், மொத்தம் இந்த கல்லூரியில் ஆர்ட்ஸ், இன்ஜினியர், பாலிடெக்னிக் மொத்தம் சேர்த்து கிட்டத்தட்ட 25 லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க. ஆனால் நாங்கள் 20 லட்சம் மாணவர்களுக்கு தான் லேப்டாப் கொடுக்கறதுக்கான திட்டத்தை நீங்கள் அறிவிச்சிருக்கீங்க. முதல் கட்டமாக 10 லட்சம் தான் கொடுப்போங்கிறீங்க. அடுத்த கட்டம் எப்போ கொடுப்பீங்கன்றது அறிவிப்பும் இல்லை. இப்படி எந்த ஒரு திட்டத்தையுமே முழுமையாக கொடுக்காம மக்களை ஏமாற்றுறதுக்கும், அப்பப்பா லேப்டாப் கொடுத்துட்டாருப்பா ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னு மக்கள் அவங்கள முட்டாளாக்கி கொள்ளக்கூடிய ஒரு திட்டங்களையும் இலவசங்களையும் கவர்ச்சிகளையும் மட்டுமே தொடர்ந்து இந்த அரசாங்கம் அறிவிச்சுக்கிட்டு வருது. நான் கேட்ட மாதிரி தான், கடந்த 4 வருடம் படித்த மாணவர்கள் என்ன பாவம் பண்ணாங்க, எதற்காக அவங்களுக்கு லேப்டாப் கொடுக்கல அப்படின்னு அந்த 4 வருடம் படித்த மாணவர்கள் கூட கேள்வி கேட்கல. இந்த 20 லட்சம் பேருமே வெறும் யூஜியில் தான் இருக்காங்க, பிஜி மாணவர்கள் கிடையாது. அப்போ போன வருஷம் படிச்சுட்டு பிஜிக்கு போனவங்களுக்கு கிடையாது, யூஜிக்கு மட்டும்தான் 20 லட்சம் பேர் கணக்கு எடுத்திருக்காங்க. இப்படி தொடர்ந்து இலவசங்களையும் கவர்ச்சிகளையும் மக்களை ஏமாற்றக்கூடிய கவரக்கூடிய திட்டங்களை மட்டுமே அறிவித்து இவங்க ஆட்சிக்கு வந்து இவங்க அடித்த கொள்ளைகள் என்ன அப்படிங்கிறத மக்கள் கேள்வி கேட்கல. இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது மக்களுக்கு கோபம் வரணும். இன்கேஸ் கோபம் வரல அப்படின்னா அது பழக்கப்பட்டது ஒன்றா இருக்குது, அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரி பண்ணணும். அவங்களே பரிசோதனை மன அளவில் பரிசோதனை செய்து பார்க்கணும். இந்த அரசு நம்மளை எப்படிலாம் ஏமாத்துங்கிறத யோசிக்கணும். இப்படி எந்த விதமான தெளிவுமே இல்லாமல் வெறும் இலவசங்களுக்கும் கவர்ச்சிகளுக்கும் கவரக்கூடிய திட்டங்களுக்குமே நீங்கள் முன்னுரிமை கொடுத்து வாக்கு அளிச்சிங்க அப்படின்னா அடுத்த 50 வருஷம் ஆனாலும் நீங்கள் ஏழையாக தான் இருப்பீங்க, பொருளாதாரத்தில் நீங்கள் வீக்காக தான் இருப்பீங்க. உங்களால் நீங்கள் ஒவ்வொரு கட்சியும் அடுத்தடுத்த வருஷம் என்ன இலவசம் கொடுக்க போகிறாங்கன்றதை எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் மயிரில் கூட மலர்ச்சி இருக்காது, முன்னேற்றம் இருக்காது. ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிறது மக்களுக்கு எந்த அளவுக்கு இலவசங்களையோ அல்லது கவர்ச்சிகரமான திட்டங்களையோ அறிவிக்கணும் அப்படிங்கிறதுல முனைப்பு காட்டாமல் ஒரு தனி மனிதனோட பொருளாதாரம், அவனுக்கு ஒரு பொருளாதார அறிவை எப்படி கொடுக்கணும், தனி மனிதனோட பொருளாதாரத்தை எப்படி உருவாக்கணும், அதற்கு அவனுக்கு நம்ம எந்த விதமான உதவிகள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சா மட்டும்தான் நாடு நல்லா இருக்கும். இலவசங்கள் கொடுத்துட்டே இருந்தால் நாடு நாசமாக தான் போகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. ஸோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. ரொம்ப நான் பேசின வார்த்தைகள் ஒரு அளவுக்கு முட்டாளாக இருக்கட்டும், சில வார்த்தைகள் நான் பேசியிருந்தேன், அந்த வார்த்தைகள் உங்களை ரொம்ப காயப்படுத்தியிருந்தால் அதற்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம்.